பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் நிறைய தரோம். டிஃபன் ஐட்டம்ஸுன்ற போது வெறும் மெயின் டிஷ்ஷை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு சைட் டிஷ் நல்லா தேவை. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தக்காளி கொத்து. இந்த ஐட்டம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஆனால் ரொம்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வீட்டில் யார் வந்தாலும் சுட சுட நீங்கள் வந்து பண்ணி போடலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். அது யார்? ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பர்ட் வீட்டில் இருக்காங்கல்ல, ஹம்சம்மா இருக்காங்க, வாங்க. இதில் வந்து நீங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்க. நீங்கள் சொன்ன மாதிரி பச்சை மிளகாவை கீறி வச்சாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை, பார்த்தா தாளிக்கிறதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு நீங்கள் சொல்லுவல்ல கையளவு டேஸ்ட்டுக்குன்னு. இது வெல்லம்ன்றது தான் எனக்கு புதுசாக இருக்குது. கொத்ஸில் எதுக்கு நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறோம்? Maavadu.in. Authentic home food delivered daily. கொத்துல ஜென்ரலாக கொத்து சாம்பார் வேற, கொத்து வேற. அதனால கொத்துனா அதுக்கு எந்த கொத்தாலுமே கொஞ்சம் வெல்லம் போடுறது. வெல்லம் போடும். அது என்ன ஒரு திதிப்புக்காகவா இல்லை புளி படக்கவா? வெல்லமும் சர்க்கரையோ போடுற ஐட்டம் என்னன்னா, நம்ம தப்பி தவிர தான் உப்பு புளிப்பு ஏதாவது ஒன்றும் ஜாஸ்தியாக போட்டோம்னா இது வந்து அதை காம்பன்சேட் பண்ண சரிப்படுத்திடும். ஆனால் வெல்லம் வந்து எதையும் தூக்காம சரிப்படுத்திடும். ஸோ ரொம்ப நமக்கு வந்து ஸ்பைஸும் இல்லை, நமக்கு பிரச்சனை இருக்காது, புளிப்பு உப்பும் வந்து சரி பண்ணும், கறி ஆகிடும். பட் எப்படி இருந்தாலும் வெல்லத்துக்கு கொஞ்சம் டேஸ்ட் உண்டு, அது பிடிக்கிற வாழ்க்கை பிடிக்கும். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள். கொத்துல வந்து எத்தனையோ வகை உண்டு, கொத்துலயே பல வகைகள் உண்டு. இது ரொம்ப சாதாரண சிம்பிளான கொத்து. நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண எண்ணெய் இனிப்பு சட்டியில் விட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் இல்லை கல் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த கடுகு கடுகு வெடிச்சப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ இதில் பெருங்காய பொடி கிடையாது. பெருங்காய பொடி தேவையில்லை. ஸோ கடுகு வந்து ஈவனாக வெடிக்கணும், அதான் முக்கியமாக. எந்த பொருளுமே வந்து கரிகா எல்லாமே ஈவனாக வந்து ஈவனாக இருந்தால் சரியாக இருக்கும். சில சமயம் நம்ம வெண்டைக்காய் கூட போட்டுட்டு உளுத்தம்பருப்பா போட்டலாமா? கடலைப்பருப்பும் போட்டலாமா? இதுக்குள்ளே போடலாமா? ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் சிவப்பான உடனே இந்த தாளிப்பட்டில் காய போடணும். பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி இல்லை கடைசியில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி கொஞ்சம் சிவக்கட்டும். சரி. ஏன்னா பச்சை மிளகாலாம் கொஞ்சம் ஈராக இருக்கிறதுனால அது சிவக்காது. அதான் நான் சொல்கிறேனே, பழைய காலத்துல எல்லாமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி துளி கூட டிஃப்ரெண்ட் இல்லாத பண்ணணும்னு பண்ணுவான். அதனால அது கொஞ்சம் சிவப்பு கம்மியாக இருந்தக்கூடாது, கொஞ்சம் நமத்து போகக்கூடாது. இல்லை நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் காமிச்சு ஜாஸ்தியாக சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா சிலதுலாம் நம்ம கம்மியாக பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக மாறுறது. ஏன்னா ரொம்ப வெடிக்கலைன்னா அது பருப்புக்கெல்லாம் வாசனை இருக்காது, அதே சமயம் தீஞ்சு போயிட்டாலும் கஷ்டம். போடலாமா? இது போடலாம். பச்சை மிளகா இப்போ நான் வந்து பார்த்து மேலே வெடிக்க போடுறேன். இது என்ன பொடி பொடியாக பச்சை மிளகா நடிக்கினாக்கா அதோட சேர்ந்து தப்பி தவறி வாயில் கடிச்சிடுவோம். இதுனா ரொம்ப காரமும் ஆகாது, அதே கொஞ்சம் காரமும் இருக்கும். இதை போட்டுடலாமா? அவ்வளோதான். 4 பேர் கொத்துன்னா பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நம்ம பாட்டில். ஓகே. மற்றபடி எல்லாத்துக்குமே தோசை அது மாதிரி எல்லாத்துக்குமே. இது வந்து தக்காளி எவ்வளோ? நம்ம ஒரு 5 தக்காளி போட்டுருக்கலாமா? பெருசாக இருந்தால் 4 போட்டுக்கலாம். 4 மீடியமாக இருந்ததுன்னா 5 தக்காளி போட்டுக்கலாம். ஓகே. யூஸ்வலாக ஆனால் நாட்டு தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஆமாம், ஆனால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணுங்கிறதா நாட்டு தக்காளி வாங்குவா. ரொம்ப மாடர்னாக டேஸ்ட் இது பண்ணேன்னா அவள் பெங்களூர் தக்காளி. ஓகே. பட் ஆக்சுவலாக பார்த்தா நாட்டு தக்காளி தான் டேஸ்ட். இதில் நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாமா? கொஞ்சமாக விட்டுக்கலாம், வச்சுக்கலாம். வேண்டாம். ஓகே. இது வந்து நார்மலாக ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும், கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு தோணுனாக்க கொஞ்சமாக புளி விட்டுக்கலாம். நான் புளி நம்ம ஜென்ரலாக விடுறதில்ல. நிறைய பேருக்கு வேணும், கொஞ்சம் நிறைய எலாபரேட்டாக கொஞ்சம் பண்ணணும்னா கொஞ்சமாக புளி வந்து 3-4 தரம் குழம்புக்கெல்லாம் கரைக்கிற மாதிரி கரைக்கப்படாது. ஒரே ஒரு தரம் கரைச்சி தெளிவாக கொஞ்சம் புளி விட்டு கொஞ்சம் இந்த நம்ம கறிக்கெல்லாம் ஒரு காரப்பொடின்னு பண்ணி வச்சிருப்போம். ஆமாம், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வர மிளகா பொடின்னு சொல்லுவாங்க. அது வச்சுப்போம். ஜென்ரலாக வாழைக்காய் கறி, உருளைக்கிழங்கு
வெங்காயம் அதுக்கெல்லாம் போடணும். ஆமாம். அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சம் நிறைய பேர் அதை கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். தக்காளி வதங்கணும். அண்டு உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை, அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனை வதங்கி பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும். சரி, இல்லை காரப்பொடி எதுவுமே வேண்டாம், வெறும் பச்சை மிளகாவே போதும். இதுக்கு அந்த கொச்சுங்கிறது பைத்தம்பருப்புலாம் போட்டு கொச்சு பண்ணுவோம், அது வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அண்டு உப்பு போட்டுடலாம் அதில். போடலாம். கொஞ்சம் போதும். ஓகே. கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் பாலியா. அந்த சேப்பில் பச்சை, அந்த கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிச்சோன்னா கொஞ்சம் வெல்லம் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த கருவேப்பிலையே பிச்சை மாதிரி கிள்ளி போட்ட மாதிரி க்ளீனாக கொஞ்சம் வாசனை. ஓகே. ஜென்ரலாக நம்ம பசங்க யாரும் இந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த கருவேப்பிலை வந்து நானும் சின்ன வயசில் சேர்த்துன்றது இல்லை, அதனால் எல்லாரையும் நான் சொல்லக்கூடாது குத்தம். பட் இப்போ அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸும் அதோட தலைமுடிக்கெல்லாம் நல்ல தலைமுடிக்கு அது வயருக்கும் அது நல்லதுன்றா. எல்லா ஊர்லயும் இது கிடைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம பாட்டுல மாட்டுப்பண் வெளிநாட்டு லண்டன்ல இருக்கா, நம்ம டெய்லி கருவேப்பிலை வாங்குறோம். நமக்கெல்லாம் தினமும் கருவேப்பிலை. அதெல்லாம் நான் அப்படியே நிழலா காய்ஞ்ச வச்சுச்சுவேன். காய வச்சு ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சு அவள் வரத்தே கொடுத்து அனுப்பிச்சிட்டா. அவளை கிடைக்கலன்னா அதை போட்டுப்பா. ஓ சரி. ஸோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஃபார்ம் இல்லை. அது எப்படி கருவேப்பிலை இந்த வாசனை இருக்கும், இருந்தால் பச்சைங்கிறது வேற, காஞ்சது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதும்பா. அது மாதிரி கருவேப்பிலை காஞ்சாலும் அந்த வாசனை போகாது. நமக்கு இங்க எல்லாம் பச்சை பச்சையா நல்ல விஷயமா கிடைக்கிறது. பாவம் கிடைக்காத வாழ்க்கை இதெல்லாம் தான். அதான் இந்தியாவில் இருக்கிற வாழ்க்கை நிறைய சௌகரியம். ஆமா, கரெக்டு தான். அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த இந்த இடத்துல என்ன நமக்கு கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அதில் என்ன நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் அதே சமயத்தில் எதையும் விட்டு கொடுக்காம பண்ணணும். அப்போ நானே போய் 2 தரம் இருந்துட்டு வந்தேன். எனக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கருவேப்பிலை இல்லாத சமைக்க தெரியாது. அநேகமாக சில சமயம் என்ன பண்ணி ஆளுக்கு குச்சியை கூட வச்சு குச்சியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோன்னா வாசனை. அதனால இந்த ரசத்துக்கெல்லாம் விடும்போது அந்த ஜலத்தை வந்து பருப்பில் விட்டு வடிகட்டி விட்டுருவேன். அதான். ஈவன் அந்த குச்சியை கூட வீணாக்க மாட்டேன். அந்தந்த ஊரில் நம்மளும் அப்படியே அது போக்கில் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் போனால் லைஃப்பில் நிறைய கற்றுக்கலாம். எவ்வளோ சின்னதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ இது ஆயிடுதா? வெந்துடுதா? வெந்துட்டு. ஓகே. ஸோ அவ்வளோதாண்ணா நமக்கு. அவ்வளோதான். வெல்லம் கொஞ்சம் போட்டு. ஓ ஓகே. இது கொஞ்சம் திணிப்பாக தான் இருக்கும். பட்டு இந்த டேஸ்ட் பிடிக்கும். நம்ம பாட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். பொங்கல் பண்ணால் இதான் பண்ணணும். அது எதுவும் வெளிநாட்டிலேருந்து வர பிள்ளைலாம் வந்தான்னாக்கா வந்த அன்றைக்கே இந்த பொங்கலும் இந்த கொசும் பண்ணணும். அவன் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போது இது பொங்கலும் கொசும் தான். ஆமாம். அது வந்து பண்ணி வச்சாலே அது அவளுக்கு இந்தியாவில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோதான். ஓகே, அணைச்சிடலாமா அப்போ? ஸோ கொத்து தக்காளி கொத்து ரெடி. ஸோ அடுத்து நம்ம வந்து பண்ணணும்னா நீங்கள் இது இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ இல்லை அவன் சொல்கிற மாதிரி பொங்கலுக்கோ தாராளமாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஒன்று வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, இல்லையா தாராளமாக மாவுடில் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த கொத்ஸோட தோசை, இட்லி, உப்புமா ஆர் பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.